இவருக்கு வவுத்தரிச்சலு சிபிஐ உடைய கரண்ட் செயலாளருக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் இவருக்கு கிடைக்கலன்னு அப்படின்னு போட்டு இருக்கலாம். மேபி இருக்கலாம், எனக்கு இருக்கலாம். ஆனா தெரிஞ்சு அப்படிலாம் சிபிஐல சொன்னதுக்கு வந்து நேத்து ஃபயர் ஏதோ பிராண்ட் ஸ்பீக்கர், ஃபயர் பிராண்ட் பிரஸ் டீல் பண்றதுன்னா தாப்பாண்டியன் தான். ஆமாமா. அவர மறக்க முடியாது. இல்ல சம்ஸ்கிருதத்துல நேத்து ஏதோ எங்க பசங்க வேற மூட்ல இருந்துட்டானுங்க. இல்லன்னா நேத்து முத்தரசர வச்சு பந்தாடி இருப்பானுங்க. ஏதோ விட்டுட்டானுங்க. இல்ல சரி ஓகே தொலைஞ்சு. முத்தரசர் வந்து சிபிஐல திமுக அணி தான். அண்ணா கரெக்ட் அவர் கரெக்ட். அங்க அதுலதான் சொல்றேன். தாவேக்கான்னு சொல்லவே இல்லையா? ஏன்டா நீங்க வேற சும்மா ஏதாச்சும் இல்ல அதனால இல்ல ஓ! அப்படி நீ இல்ல. இல்ல அது கேட்கிறேன். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஆதரவு கொடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை அதெல்லாம் தாவேக்கால இருக்கான்னு கேக்குறாங்க. அது ஒரு வெங்காயம் கிடையாது, ஒரு கத்திரிக்காய், புடலங்காய், ஒரு அது மாதிரி சொல்றாப்புல. அது தேவையற்றது. இல்ல எங்கள் கொள்கையெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்க ஆதரவு கொடுத்து நீ அதாவது இன்டென்ஷனலா அத அவர் சொல்றதுக்கு காரணம் அது லேம்லைட்ல வரும். திமுகவினுடைய நலன் விரும்பிகள் அதை பரப்புவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. அதுவும் கூட தெரியாமயே 10 வருஷம் வந்து ஒரு கட்சி மாநில செயலரா இருந்தாரு. அதனால அவர் அடி வாங்க வேண்டிய ஆள் தான். அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருங்க. நேத்து வேற ஏதோ மூட்ல இருந்ததுனால பசங்க விட்டானுங்க. அதுவும் இல்லாம நாங்க ஸ்பேஸ்ல வந்து உங்ககிட்ட கிளாரிபிகேஷன் கேட்டு கொஞ்சம் சுமூகமா போயிட்டோம். அதனால வேற விட்டானுங்க. எதுவும் மூட்ல எல்லாம் இல்ல. நான் கவிட்டு தான் இருந்தேன். எனக்கு இல்ல இல்ல தடுத்துட்டீங்க. எங்கிட்ட ஒரு தோழர் வந்து தோழர் வரும் வாயை அடக்கி வைக்க சொல்லுங்க தோழர், இல்லைன்னா விபரீதமா போயிருந்தாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தோழர், அவர் சிபிஐ சிபிஎம் இருந்தா மட்டும் என்கிட்ட வாங்கன்ட்டு. திமுகவோட லேட்டஸ்ட் அறிக்கையை பாத்தீங்களா? பார்த்தேன். நாள் ஒரு பொய் பொழுது ஒரு பொழுது அதானே. இல்ல 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 இப்போ வந்து ஒரு 10 வக்கீல் நம்பர் போட்டிருக்காங்களே. சமூக ஊடகத்தில் யாரேனும் நம் கழகத்தை பற்றி ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டினால் இவர்களை தொடர்பு கொண்டு இதை உடனடியாக சமர்ப்பிக்கவும். அந்த இதுல கேரி பண்றாங்க நவீன. அந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் போஸ்ட் போட்டான்ல, அதை கேரி பண்றானுங்க இப்பதான் திமுக. நாங்களே போடுறதா இருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. அப்புறம் 30 லட்ச ரூபா கேட்டோம், அவன் 20 தான் தருவேன்னா. அப்ப டீல் முடியல அப்படின்லாம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வச்சிருக்கான். மாற்று கட்சி இணையும் போதும் கூட மண்டபம் காலியா தான் இருக்கு. மேல எல்லாம் பின்னாடி நிறைய சேர்லாம். நேற்று கூட நிறைய இருந்துச்சு. அந்த ஒரு எம்எல்ஏ சேர்ந்ததுக்கு நிறைய இருந்துச்சு. இந்த எம்எல்ஏ இந்த எக்ஸ் எம்எல்ஏ சேர்றதுக்கு ஒட்டுமே இல்லாம போச்சு சம்திங். இத்தனைக்கும் அந்த எம்எல்ஏ கூட இருந்தது இல்ல. நேத்து நிஜமாலுமே சீரியஸா ஒரு பையன் போன் பண்ணி தோழர் நாம ஒரு ஜென்சி மீட் நடத்தலாம், மண்டபம் வாடகை கிடைக்குமான்னு அறிவாலயத்துக்கு போன் அடிச்சு கேட்கட்டுமா, ரெக்கார்ட் பண்ணி போடுவோமான்றான். இல்ல உண்மையிலே கேட்க வேண்டியதானே சம்ஸ்கிருதத்துல நல்லா இருக்கும். கேளுங்க, அறிவாலயம் ஃப்ரீயா தான் இருக்கு இப்ப. வித்தியாசமா இருக்கு சம்ஸ்கிருதத்துல. கேக்குது இல்லையா முரளி? இது அந்த பொள்ளாச்சி மேட்டர்ல ஒருத்தன் மாட்டினான்ல, அந்த ஜெயராமன். பொள்ளாச்சி ஜெயராமன் இல்லப்பா, அதான் பார் நாகராஜன் ஒருத்தன். ஆமா ஆமா. அது ஏதோ இந்த ஒரு லூசு ஒண்ணு இருக்குது டிஎம்கேல, ஒரு பைத்தியம். அது ஆள் நல்ல வாயில வருது, பொண்ணா இருக்குதுன்னு பாக்குறேன் நான். இந்த கத்திஜான் அந்த லூசுத்தரமா ஒண்ணு உண்மையா இருந்தா போடணும், எல்லாம் போடக்கூடாது. அத போய் வந்துட்டு செங்கோட்டையன்ல முன்னாடி இணைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இது ஃபேக் நியூஸ் போட்டுட்டு இருக்குது. அது ஏன்னா ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க, வேணா வார்னிங் வேணா ஒண்ணு இது போட்டு விடுங்க. ரொம்ப அந்த மாதிரி நியூஸ்லாம் பரப்பணும் எப்படி இருக்கு. ஓகே ஓகே. ஐயா நேத்து வந்து சிஜேபி பார்ட்டியோட அந்த இது நடந்ததுல ரேலி, அவன் அந்த பையன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோடனே யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணானா, யாருன்னு தெரியுமா? தெரியல யாரு. அதான் நேத்து ஃபுல்லா சங்கீஸ் போட்டு பொழந்துட்டு இருந்தானு பாக்கலையா, பிருந்தா காராத்.
அது நேத்து சொன்னீங்களா அந்த அவங்களா? சரி சரி சரி. எஸ்எஃப்ஐ அது அவங்க தானே வந்து சொல்றீங்க? ஐசிஎஸ். இது வந்து பிருந்தா காரத்னு ஒருத்தவங்க இருக்காங்க. டெல்லி ஜஹங்கீர்புரியில புல்டோசருக்கு எதிரா நின்றுப்பாங்க. ஒரு ஃபோட்டோ இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் ஓகே பண்ணி ஓகே இந்த ஓகே. போராட்டத்தை லீட் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். இது வந்து நேரடியான அரசியல் சாயம் வேண்டாம். நீங்க போராட்டம் பண்ணுங்க. நாங்க எஸ்எஃப்ஐ இருக்காங்க. அவங்க மூலியமா டீல் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்களாம். அதனால உடனே ஊபிஸ் பிருந்தா காரத் யார் தெரியுமா? இவ ஊபிஸ்ன்ற பாரு ஒரு சங்கீஸ். அவங்க ஒரு ஆன்டி ஹிந்து. அவங்க வந்து ஒரு இந்து ம், விரோதி. அவங்ககிட்ட இது கேட்கறான்னா ம். தெரிஞ்சுக்கோங்க. இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் சிஜேபின்னு போட்டுட்டு இருக்கிறானுங்க. இவங்களுக்கு எதிராக ஆரம்பிச்சாலும் அவங்க என்னதான் பண்ணுவானுங்கன்னு தெரியல. சே. அன்பு ஸ்பேஸ போட்டு தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் பிங்மேன். இப்ப 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 அண்ணாமலை வந்து இந்துக்களுக்கு எதிரானவரா இல்லையா? இல்ல இப்போதைக்கு அண்ணாமலை வந்து சோசலிஸ்ட் கார்த்தி மாதிரி அவர் திராவிட சோசலிஸ்ட். இல்ல நேத்து சமைச்சு ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இது எப்படி இது இவங்க வந்துட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க இது ஓப்பனாவே தெரியுது இல்ல. என்னவோ வந்துட்டு பாஜகல இருக்கிறவங்களாம் அண்ணாமலை எதிர்க்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியல. காமெடியா தான் பண்ணிட்டு இல்ல இருக்காங்களா இவங்க? அவங்க நம்மள ரொம்ப முட்டாளு. அண்ணாமலை வந்து ஒரு நேர்மையானவர். அதனால அவரால் பிஜேபியில் இருக்க முடியல. அண்ணாமலை வந்து ஒரு மனிதரில் புனிதர். அவரை தவற விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அது வந்து எடுபடாது தன்மை. இல்ல நீங்க நீங்க நடிக்கலாம். இப்ப இப்ப அது அப்படியே பச்சை ஓப்பனா தெரியுது நடிக்கிறதுன்னு. ஓரளவுக்கு எதனா ஒண்ணு பண்ணலாம்ல. அதாவது எனக்கு இருக்கிற தெரிஞ்சு எல்லாருமே நேத்து வந்து ஆப்போசிட். அண்ணாமலையோட அரசியல் வருகையை ஃபயர் விட்டது ஊபிஸ் மட்டும்தான். அந்த வருமான செந்தில் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? வருமான செந்திலும் ஏலியனும் உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. அவனெல்லாம் ஒரு காலத்துல ஆனந்த வீடன்ல இருக்கும்போது நல்லாவே நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா குரூப்பியா வீடியோவை. அவன் டக்குன்னு கட் பண்ணா போய் டிஎம்கேல சேர்ந்தா. அதான் ஏன் அவன் வருமான செந்தில் ஆனந்த விடனை விட டிஎம்கே பெண் நிறுவனத்துல வருமானம் நிறைய இருந்தோடனே வருமான செந்தில் வரவணை செந்திலா இருந்தவன் வருமான செந்திலா மாறி. இதுல போனவனே ஆனந்த வீடனை வந்து பார்ப்பனிய பத்திரிகை அது எப்போதும் டிஎம்கேக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறேன். சரி, நேத்து இந்த நெல்சன் சேவியரை தீயில் இறக்கி விட்டாங்க இல்ல. இல்ல நேத்து நெல்சன் சேவியர் போய் வந்து புகழேந்தையாவை பார்த்ததுக்கு ஐயா புகழேந்தையான்னு மறுக்க ஊபிஸ் பொங்கிட்டு இருந்தானுங்களே, என்ன விஷயம் அது? அதான் தீயில ஏத்துனாங்களே, கற்ப நிரூபிச்சுட்டு வந்துட்டாப்லையா? இப்பொழுதைக்கு திமுக ஓ யார்ட்டையும் கற்ப நிரூபிக்கவே கேட்க முடியாது. ஏன் சொல்லு? எங்கேயாவது அந்த மாதிரி கேள்வி கேட்டா அவனும் போயிடுவான்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. துறை வைக்க வேற ஓவர ஃபயர் விட்டு இருக்காப்ல. அதாவது துரை வைகோ மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் வந்து இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க ஆல்ரெடி. அதே மாதிரி இப்ப கருணாஸ் பார் அடுத்து விஜய் இப்ப ஒரு மேடையில எப்படி பூந்து பேசுறாருன்னு தேவ ஜெயந்தி மட்டும் வரட்டும். அவ்வளவுதான். அதான் சண்முகம் சொன்னார் இல்லையா, திமுக கூட்டணியே ஒண்ணு கிடையாது, அதுல என்னங்க நீங்க இருக்கீங்க. முந்தானத்து 30 நாள் ஜெயிச்சதுக்கு டிவிகே காரன் கூட எதுவும் இது பண்ணல. அவன் வந்து ஒரு ஸ்பேஸ போட்டு உட்காந்து உட்கார வச்சிருக்கேன். ஏமாற்றம் வந்துவிட்டது, வந்து 30 நாட்கள் ஆகிவிட்டது. அவனுங்களுக்கு இந்த வெற்றி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நேத்து அண்ணாமலை ஒரு பக்கம் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு பாத்தீங்களா? லிங்க்டின்ல காமராஜர் வெளியில வந்த மாதிரிதான் அவரும் வெளில வந்துட்டாராம். காமராஜர் காங்கிரஸ் வெளியே வந்தாரு. சரி, காமராஜர் வந்து தன் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துபட்டு கட்சியை வளர்க்கறதுக்காக வந்த மாதிரி அவரும் இப்போ பதவியை இதுவா நினைக்காம வெளியில வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து காமராஜரோட கம்பேர் பண்ணாதீங்க, அப்படி நான் கம்பேர் பண்ணல, இருந்தாலும் சொல்றேன் அது மாதிரி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்காப்ல. ஒரு
ஒரு ஒரு பக்கத்துக்கு மேல அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காப்ல லிங்க்டின்ல. இல்ல அவரு காமராஜர் உச்சத்துல இருந்து வந்தாரு, இவரு எந்த உச்சத்துல இருந்து வந்தாரு இல்ல இவங்க என்ன எனக்கு இப்ப ஏங்க பிஜேபி என்ன காமராஜர் நெரேட்டிவ் செட் வந்து பண்றா? 9 வருஷம் முதலமைச்சரா இருந்தார் லாங் லாஸ்டிங்கா. இவர் ஒரு 9 நாள் கவுன்சிலரா கூட கிடையாது. என்னங்க கம்பேரிசன் இது? அத படிச்சு பாருங்க எழுதியிருக்கிறத. அப்படி எழுதியிருக்காப்ல. காமராஜர் எழுதி, ஏ நீ ஏன்டா அதை எழுதுற? நான் இல்ல தான் கூட இதுல எழுதியிருந்தேன். ஊபிஸ்கே ஒரு இருக்கு. காமராஜர் தோத்தாரு, அதே மாதிரி எங்க புகழேந்தி ஐயாவும் தோத்துட்டாரு. காமராஜர் வந்து பக்தவச்சலத்தால தோத்தாரு. அவர் ஆமா. சிட்டிங் சிஎம்மா இருந்து அவர் தோக்கல. நீங்க தோக்கல. ஆமா. அப்ப வந்து அந்த பஞ்சப்பட்னி, அந்த இது அரிசி தடை இதெல்லாம் தான் காரணமே தவிர்த்து காமராஜர் அப்ப முதலமைச்சர் இல்ல. இவனும் என்ன பண்ணுவானோ? பைத்தியம். ஏமாரு நீங்க எல்லாத்தையும் நோண்டி நோண்டி நொங்கெடுத்து இருக்கீங்க. கருணாநிதி தோற்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கருணாநிதி வரலாறு தோக்கிற எலெக்ஷன்ல வச்சுட்டாரு. நாசுக்கா வந்து லீவ் இட் அப்படின்ட்டாப்ல. ஏன் அதை எடுத்து அதை எடுத்து நேற்று வெளில விட்டீங்க. இன்னைக்கு அது அவரு காமராஜர் அது தோற்கடிச்சதுக்கு சொன்ன அது பதில் மாதிரி தான் ஸ்டாலின் அன்பு. சொன்னா நீ இப்ப அந்த அந்த நீ வேணா நிறைய தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் கேளு. நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நியூஸ் அந்த கட்டிங்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அட்மிட் ஆயிடுறாரு. எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு பிரச்சாரம் நடக்குது. சரியா? உடனே எம்ஜிஆர் வணக்கண்டா மாப்பிள்ள அமெரிக்கால இருந்து ஒரு வீடியோ போட்டுறாரு. போட்ட உடனே பிரச்சாரம் அப்படியே மாறி எம்ஜிஆர் வர வரைக்கும் நான் ஆட்சி பண்ணிக்கிறேன். எம்ஜிஆர் வந்தோடனே நான் ஆமா. அவர்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு நடக்குது. அதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னு சொன்னாக்கா வந்து எம்ஜிஆர் வந்து அதுக்கு ரெட்டாலியேட் ஏடிஎம்கே நடக்கவும் இவர் வந்து சொல்றாரு ஒரு கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்திரா காந்திக்கு உடம்பு சரியில்லை, எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போது நான் மட்டும் தேர்தல் நிற்பது எனக்கு பொருத்தமா இல்லை, வரண்டாம் மாப்பிள்ள அடுத்த தேர்தலில் சந்திப்போண்டு போய் எம்எல்சி ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இறங்கணும்னு எம்ஜிஆர் அவனை இருடா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி எம்எல்சியை கழிச்சு விட்டுட்டாரு. அதனால இதுதான் வரலாறு மக்களே. இல்ல இந்த 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 நியூஸ் கேட்கும்போது கூச்சமே இல்ல அவரை பார்த்து. ஆனா நிஜமாலே கீழே நிறைய டிஎம்கே தோழர்கள்லாம் இருக்காங்க. நீங்க வந்து இப்படி ஒன் சைடா பேசுறீங்க. ப்ரூஃப் இருந்தா சொல்றீங்க. இல்லைன்னா டிஎம்கே தோழர்களை யாராச்சும் கூப்பிட்டாச்சும் அதுக்கு விளக்கம் கேளுங்க, ஏன் போட்டி போடல அப்படின்னு. விட்டுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க மனசும் நோக்குமா நோக்காதா? இப்ப என்ன நேத்து சிஜேபி வந்து காங்கிரஸ் வேற ஏதோ காங்கிரஸ் அடிச்சிருக்காங்க போல இருக்கு சிஜேபிய. அது ஏபிவிபியோட அமைப்பு அப்படின்னு. இல்ல எனக்கு தெரியல. நான் 2, 3 பதிவு நானும் பார்த்தேன். என்எஸ்யூஐ போராட்டம் எப்படி நடந்தது, சிஜேபி போராட்டம் எப்படி நடந்தது. அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அதில் நம்ம போய் வந்து காங்கிரஸ் சிஜேபின்னு ட்விஸ்ட் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன் நானும்.
என்னங்கய்யா யாரெல்லாம் பேசுறீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கு. அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 15 லட்சம் கோடி ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. செபி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் மோடியோட போட்டோ எடுத்திருக்காப்புல ரொம்ப நாள் முன்னாடி. மோடியோட ஃப்ரெண்டு யாரு? ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி குஜராத்தில் இருந்தவர். கடந்த 5 வருஷத்துல 15 அவரோட கம்பெனி வந்து 15 லட்சம் கோடி ரெவன்யூ சம்பாரிச்சதா காமிச்சிருக்காப்புல. அது எப்படி ரெவன்யூ சம்பாரிச்சிங்கன்னா, அவர் வந்து 2021 இன்னொரு கம்பெனியை வாங்கியிருக்கிறாரு. அந்த கம்பெனி மூலமாக தான் எனக்கு ரெவன்யூன்னு. அந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து இவரோட கம்பெனி ரெவன்யூவோட கம்மியாக இருக்குது. எப்படிடா அந்த கம்பெனிலேருந்து நீ இவ்வளோ ரெவன்யூ எடுத்தேன்னு சொல்லி செபி வந்து இது பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அது வந்து இது ஷேர் வந்து 800 100 ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சி போச்சு. அதில் வந்து எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 10% ஷேரை எல்ஐசி வச்சிருக்கிறாங்க அதில், அந்த கம்பெனியில். இப்போ எல்ஐசிக்கு பெரிய லாஸு. இது எப்படி இவனை வந்து இது வந்து மோடியோட அவருக்கு முன்னாடி வந்து சில்வர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சில்வர் வியாபாரம் பண்ணியிருக்கும் போது ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு. அந்த நகைக்கடை வாசல்ல மோடி அவர் எல்லாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அவ இப்போ இருக்கு. அந்த ஃபோட்டோ இருக்கு. அவர் மோடியோட நெருங்கிய நண்பருங்கிறதுக்கான இந்த ஃபோட்டோ ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. இதை வச்சு பார்த்தோம்னா இவனை வந்து எல்லா குஜராத்தில் இருக்க எல்லாரும் மோடி ஃப்ரெண்ட் எல்லாரும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறானா இந்த 15 வருஷத்துல.